எல்லாருமே சொல்லுவாங்க பொண்ணு பொண்ணு சேர்ந்து என்ன பண்ண போறீங்க, பொண்ணு பொண்ணு சேர்ந்து எத்தனை நாள் வாழ முடியும், இதெல்லாம் லைக் தட். எப்படி வாழணும்னு ஒருத்தவங்க முடிவு பண்ணாங்கன்னா கால் இல்லாம கூட வாழலாம் மேம், கை இல்லாம கூட வாழலாம். இது எப்படி இது எனக்கு இந்த நட்பு, இந்த லவ், இதெல்லாம் இது என்னது? எனக்கு உண்மையிலேயே புரியல. நான் ஸ்ட்ரெயிட். என்னால இன்னொரு கேர்ள் என்ன அப்படி லவ்வா பார்த்தா கூட எனக்கு ஐயோ அம்மா என்ன பாக்குற அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. என்னால ஏத்துக்க முடியாது. நம்மளை பார்த்தா ஆம்பளைங்க தான் சைட் அடிக்கணும், நம்மளும் ஆம்பளைங்க தான் சைட் அடிப்போம். பட் இது என்ன ஃபீல்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. லைக் ஆஸ் அ உமன் எனக்கு அது அந்த ஃபீல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால அது எனக்கு புரிஞ்சுக்க முடியல. மேம் ஒரு ஓல்டு பழமொழி இருக்கு மேம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்களை மாதிரி சார்ந்த மக்களுக்காக தான் சொல்லிட்டு போயிருக்காங்க முன்னாடி. ஐயோ, அந்த மாதிரி காதல்ன்றது காதலுக்கு கண் இல்லைன்னா அது இல்லாம அர்த்தம். ஆமா மேம், அதுதான் சொல்ல வரேன். அர்த்தமே இல்ல. உங்களுக்கு ஒரு அர்த்தம் நீங்க சொல்றீங்க, எனக்கு ஒரு அர்த்தம் இல்லம்மா. காதலுக்கு கண் இல்லைன்னா அது பணக்காரன் ஏழை, உடம்பு சரியில்லாதவன் அழகு இல்லாதவன் அப்படி பார்க்காது, அதுதான் அர்த்தம். அதுதான் மேம். பட் இந்த ரெண்டு ஒரே ஜெண்டருக்குள்ள இப்படி ஒரு லவ் அப்படின்றது உங்களுக்கு ஆசையா இல்லையா? ஓகே, நீங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு ஆசை இல்லையா? கண்டிப்பா இல்ல மேம். மேம் நம்ம ஆசை இல்லையா? கண்டிப்பா இல்ல. நம்ம பயமா தான் பார்க்கவே. எங்களை சுத்தி இருக்க பயமா இருக்கு பார்க்கிறதுக்கு. என்ன பார்க்கிறது? கல்யாணம் ஆனா குழந்தை பெத்து அந்த மாதிரி லைஃப் அப்படி சொல்லல. இப்ப நீங்க ஒன்னாவே இருக்கீங்க, பட் உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும்ன்ற ஆசை. இது வரைக்கும் நாங்க அதை பத்தி யோசிச்சதே இல்ல மேம். ஆனா நாங்க கண்டிப்பா அனாதையா இருக்க நிறைய குழந்தைங்க மேம், எவ்வளவு குழந்தைங்க எந்த வழியில பிறந்து தெரியாது, குப்பையில இருக்குது, சாக்கடையில போட்டு போயிறாங்க, எவ்வளவு குழந்தைங்க அந்த மாதிரி ஆசிரமத்துல இருக்காங்க. நாங்க பெற்றெடுத்தா ஒரு குழந்தை 2 குழந்தைங்க தான் நாங்க அம்மாவா ஆக முடியும். இந்த டயலாக்ல நிறுத்து. இது டயலாக்னு நினைச்சுக்கலாம். இது அதெல்லாம் பேசாத. இல்ல மேம், நான் என்ன கேக்குறேன், நீங்க 2 பேருமே கேப்பபிள் இல்லையா? கேப்பபிள் உமன். You are lesbians. Other than that, you are capable. உங்களுக்கு ஆரோக்கியமான கர்ப்பப்பை இருக்கு. எத்தனையோ பேருக்கு இல்லாம அந்த மரமும் இந்த மரமும் எத்தனை டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் கேட்குறேன். பொம்பளை பசங்க இல்லையா, அந்த தாய்மை ஆசை இல்லையா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியா இருந்தது. எனக்கு இல்ல மேம், சுத்தமா எனக்கும் இல்ல மேம். அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. பிகாஸ் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணுன்றதை தாண்டி இங்க சொசைட்டி எங்க சுத்தி நடக்கிற சில விஷயம் எல்லாமே பார்த்தாலே தேவையில்லாம ஒரு உயிரினத்தை கொண்டு நம்ம கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் வார்த்தை நாங்க எடுத்து வளர்க்க மாட்டோம். எங்களால முடிஞ்சதை போயிட்டு அவங்களுக்கு பண்ணுங்க. ஏன்னா எடுத்து வளர்த்தா கூட நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கும் நாளைக்கு ஃபியூச்சர்ல என்ன பேசுவாங்களோ. கண்டிப்பா மேம். இதுங்களும் எப்படி இருக்கு, அதுவும் அதை எப்படி வளர்த்திருப்பாங்களோ. நமக்கு கண்டிப்பா ஒரு உங்களுக்கு என்ன ஆண் குழந்தை ஆசையா? இல்ல எங்களுக்கு பெண் குழந்தைங்க தான் ரொம்ப. நம்ம அதுக்கு தான் எல்லாருக்குமே தான் அதுக்குதான் அழகழகா ட்ரெஸ் வாங்கி போட முடியும், அதுக்குதான் மேக்கப் போட முடியும். இந்த மாதிரி ஒரு சில ஜென்ஸ் என்ன பண்றாங்க, அது ஒரு அட்வான்டேஜா எடுத்துன்னு நல்லா பழகுறாங்க. ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள வராங்க, கல்யாணம் பண்றாங்க, பொண்ணு வீட்டு சைட்ல என்னென்ன இருக்குதுன்றத நல்லா கேதரிங் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு இவங்களை எப்படி அடிக்க முடியுமோ அப்படி அடிக்கிறான். இவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு இன்னும் வரதட்சணை கேட்டு இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப பேடா இருக்குது மேம். அந்த விஷயத்தையும் தாண்டி லைக் உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு வராங்களா, அவங்களையும் நல்லா பாத்துக்கணும்.